பகவனம் என்ற ஒரு காடு இருந்தது. அந்த காட்டில் ஒரு மான்குட்டி இருந்தது. அந்த மான்குட்டியுடன் ஒரு காகம் நட்பாய் இருந்து வந்தது. ஒரு நாள் காகம் இரை தேட எங்கோ பறந்து சென்றது. மானும் ஒரு இடத்தில் பச்சை புல்லை மேய்ந்து கொண்டிருந்தது. நாள்தோறும் நல்ல இளம் புல்லை மேய்ந்து திரிந்ததால் அந்த மான்குட்டி கொழு கொழு என்று வளர்ந்திருந்தது. புல் மேய்ந்து கொண்டிருந்த அந்த மான்குட்டியின் உடலை கண்ட ஒரு நரி அதை கொன்று தின்ன வேண்டும் என்று ஆசை கொண்டது. அந்த அழகான மான்குட்டியை கண்டவுடனே அதன் நாக்கில் எச்சி ஊறியது. மானை கொன்று தின்ன அது ஒரு தந்திரம் செய்தது. மானின் அருகிலே போய், என் நண்பா, நலம்தானே என்று பேச்சை தொடங்கியது. நீ யார்? உன்னை நான் இதற்கு முன் பார்த்ததாகவே நினைவில் இல்லையே. நீயோ என்னை தெரிந்தவன் போல் பேசுகிறாயே என்று மான் அந்த நரியை கேட்டது. மானே, நான் இந்த காட்டில்தான் வாழ்கிறேன். ஆனால் நான் ஒரு பாவி. எனக்கு உறவினர்கள் யாரும் கிடையாது. தன்னந்தனியாக ஒரு துணையும் இல்லாமல் வீணாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்று உன்னை கண்ட பிறகுதான் என் மனதில் மகிழ்ச்சி தோன்றியது. உனக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொண்டு உன்னிடமே இருந்து விட முடிவு செய்து விட்டேன். என்னிடம் நீ இரக்கம் காட்டி அன்பாக நடந்து கொள்ள வேண்டுகிறேன் என்று நரி பதிலளித்தது. நரியின் தந்திரமான பேச்சை கேட்டு அந்த கலங்கமில்லாத சின்ன மான்குட்டி மயங்கிவிட்டது. அது கூறியதெல்லாம் உண்மை என்று எண்ணி அதை தன் நண்பனாக ஏற்றுக்கொண்டு விட்டது. இரண்டும் ஒன்றாக சேர்ந்து சண்பக மரத்தடியினில் போயிருந்தன. சிறிது நேரம் கழித்து அங்கு வந்து சேர்ந்த காகம் மான்குட்டியை பார்த்து, மானே, உன்னுடன் புதிதாக வந்து தங்கியிருப்பவன் யார் என்று கேட்டது. காக்கையண்ணே, இந்த நரி என்னோட நட்பாயிருக்க வந்திருக்கிறது. மிகவும் அன்பாக பேசுகிறது என்று மான்குட்டி கூறியது. மானே, புதிதாக வந்தவர்களை உடனே நம்பிவிடக்கூடாது. ஒருவனுடைய குலமும் முன் நடத்தைகளும் தெரியாமல் அவனுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. பூனைக்கு இடம் கொடுத்து மடிந்த கழுகை போல துன்பமடைய நேரிடும் என்று காகம் கூறியது. அதை கேட்ட நரி காகத்தை பார்த்து, ஏ காகமே, நீ இந்த மானோடு நட்பு செய்யும் முன்பு உன்னுடைய குணம் என்னவென்று ஆராய்ந்தா இது நட்பு கொண்டது? நீங்கள் இருவரும் இப்பொழுது உண்மையான நண்பர்களாக இல்லையா? அதுபோல ஏன் என்னையும் கருதக்கூடாது என்று மிகவும் தந்திரமாக கேட்டது. இதை கேட்ட மான்குட்டி, நரி சொல்வது சரிதான் என்று மனதில் தீர்மானித்து கொண்டது. அது காக்கையை பார்த்து, காக்கையண்ண, ஒருவனை நாம் புதிதாக பார்க்கும்போது அவனிடம் நம்பிக்கை உண்டானால் போதாதா? அவனை பற்றி யாரிடம் போய் நாம் விசாரிக்க முடியும்? அது ஆகிற காரியமா? இது நம்மோடு இருக்கட்டும் என்று நரிக்காக பரிந்து பேசியது. கடைசியில் காக்கையும் அரைக்குறையான மனதோடு சரி என்று ஒப்புக்கொண்டது. அதன் பின் அவை மூன்றும் ஒன்றாக வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் நரி மான்குட்டியை பார்த்து, ஒரு இடத்தில் அருமையான பயிர் பச்சை பசேல் என்று வளர்ந்திருக்கிறது. வா, உன்னை அங்கே அழைத்து செல்கிறேன் என்று கூப்பிட்டது. மான் அந்த நரியுடன் சென்று நன்றாக வளர்ந்திருந்த அந்த பயிரை மேய்ந்து பசி போக்கிக் கொண்டது. மான் நாள்தோறும் அந்த பயிர் கொல்லைக்கு சென்று மேய்ந்து வர தொடங்கியது. தான் விதைத்து வளர்ந்த பயிர் அழிந்து வருவதை கண்ட கொள்ளைக்காரன் தன் பயிர் கொல்லையில் வலை கட்டி வைத்திருந்தான். வழக்கம் போல் மேய போன மான் அந்த வலையில் சிக்கி கொண்டது. என் உயிருக்குயிரான காகமோ நரியோ வந்தாலொழிய என்னால் பிழைக்க முடியாதே என்று மான்குட்டி மனத்துயரத்தோடு துடித்து கொண்டிருந்தது. அப்போது அந்த பக்கமாக வந்த நரி மான் வலையில் சிக்கி கொண்டிருப்பதை பார்த்து, என் நெடுநாளைய எண்ணம் இன்று நிறைவேறிற்று. இன்று நான் நிச்சயமாக இந்த மானின் எலும்பையும் தசைகளையும் சுவைத்து தின்பேன் என்று மனம் மகிழ்ந்திருந்தது. மான்குட்டி நரியை கண்டவுடன், நரியனே, நரியனே, விரைவில் என்னை விடுவீங்கள் என்று கதறியது. மானே, இன்று எனக்கு நோன்பு நாள். இந்த வலை தோல் வலையாக இருப்பதால் இன்று நான் இதை தொடவும் கூடாது. நாளைக்கு நான் நிச்சயமாக இந்த வலையை அறுத்து உன்னை காப்பாற்றுகிறேன். ஒரு நண்பனுக்காக உயிர்விடவும் தயாராக இருக்கிறேன் என்று வஞ்சகமாக பதில் கூறியது அந்த நரி. பிறகு கொள்ளைக்காரன் வந்து மானை கொன்று போடும் நேரத்தை எதிர்பார்த்து ஒரு செடி மறைவில் பதுங்கி காத்திருந்தது நரி. பகலெல்லாம் இறை தேடி தின்றுவிட்டு இரவு சண்பக மரத்துக்கு வந்த காகம் அங்கு மான்குட்டியை காணாமல் மனம் கலங்கியது. அந்த காடு முழுவதும் பறந்து சென்று அதை தேடியது. கடைசியில் பயிர் கொள்ளைக்கு வந்து அது வலையில் சிக்கிக் கொண்டிருக்கும் பரிதாப காட்சியை கண்டது. அறிவுள்ள மான்குட்டியே, நீ எப்படி இந்த வலையில் மாட்டிக்கொண்டாய் என்று காகம் கேட்டது. ஆக என்ன, எல்லாம் நீங்கள் சொன்ன பேச்சை கேளாத பிழைதான் என்று துயரத்தோடு கூறியது மான். நண்பர் நரியார் எங்கே காணோம் என்று காகம் கேட்டது. என் இறைச்சியை தின்பதற்காக இங்கே பக்கத்தில் செடிக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று மான்குட்டி கூறியது. அப்போது வலை போட்ட கொள்ளைக்காரன் வந்து கொண்டிருந்தான். காகம் உடனே மானை பார்த்து, இதோ கொள்ளைக்காரன் வருகிறான், நான் சொல்கிறபடி கேள், செத்து போனது போல் படுத்துக்கொள் என்றது காகம். உடனே மான்குட்டி அவ்வாறே செத்த பிணம் போல் கிடந்தது. பயிர் கொள்ளைக்காரன் வந்து பார்த்து விட்டு அந்த மான் செத்து போய் விட்டது என்று நினைத்து கொண்டு வலையை சுருட்டி கட்டினான். அவன் வலையை சுருட்டி கட்டி கொண்டிருக்கும் போது, இப்போதே ஓடிவிடு என்று காகம் கத்தியது. மான்குட்டியும் சற்றென்று துள்ளி பாய்ந்து ஓடியது. என்னையே இந்த சின்ன மான்குட்டி ஏமாற்றி விட்டு ஓடுகிறதே என்று கோபம் கொண்ட கொள்ளைக்காரன் கையில் இருந்த குறுந்தடியை மான் ஓடிய திசையில் வீசினான்.
மான் அதற்குள் சிட்டாய் பறந்து விட்டது. அவன் வீசிய தடியோ செடி மறைவில் பதுங்கியிருந்த நரியின் மேல் விழுந்து அதை சாகடித்து விட்டது. ஒருவன் செய்கிற நன்மையும் தீமையும் அதிகமானால் அதன் பலன் உடனடியாக அவனுக்கு கிடைத்துவிடும் என்ற உண்மை இக்கதை நமக்கு விளக்குகிறது. நன்றி.